சுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இனியவை என்று வெட்மி ஆனந்தி என் வருண். வணக்கம். வணக்கம் ஆனந்தி அவர்களே. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு ஆனந்தி அவர்களே. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்னு நீங்க தான் எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. சோ நீங்களே சொல்லிருங்க. ஓகே, நான் வந்து கிளியரா சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு குடும்ப பாங்கான விஷயத்தை பத்தி பேச போறோம். குடும்ப பாங்கான விஷயமா? என்ன ஒரு மாதிரிலாம் பேசுறீங்க? இந்த வார்த்தைலாம் நீங்க யூஸ் பண்ணவே மாட்டீங்களே. அப்பெல்லாம் இல்லடா, அது எல்லாருமே உட்காந்து இன்னைக்கு நம்ம ஷோவை பார்க்கலாம். ஓகே, ஏன் அப்படி எல்லாருக்குமே சம்பந்தப்பட்ட விஷயம்னா என்னங்க? இப்படி தானே சொல்லுவாங்க. ஏன்னு தெரியுமா, இப்போ வந்து நார்மலாவே எந்த படம் போடல எல்லாமே பார்ப்போம். ஆனா வந்து இது குடும்பத்துக்கான ஒரு படம், நீங்க குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் அப்படிவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி நானும் இப்போ மார்க்கெட் பண்ணேன், குடும்பத்தோட இன்னைக்கு ஷோ பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் ஃபேமிலி டே. ஓ, இன்டர்நேஷனல் ஃபேமிலி டே. வா, அதான் நீங்க குடும்பம் நம்ம சொல்லிட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, இன்டர்நேஷனல் ஃபேமிலி டே மட்டும் இல்ல, எல்லா டேலையும் குடும்பத்தோட தான் நம்ம ஷோ உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. பட் நீங்க சொல்ற மாதிரி குடும்பத்தோட பாக்குறாங்களா, அவங்களுக்கு ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியான ஒரு டே அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? இதை சொல்றேன், எல்லா நாளும் பார்க்கலாம், அதுதான் நான் எனக்கு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு இந்த குடும்பத்தோட பாக்குறதுக்கான, குடும்பத்தை பத்தி பேசுறதுக்காக யார் வராங்க அப்படிங்கறத வந்து 8 மணிக்கு தான் நம்ம பார்க்க முடியும். பட் அதுக்கு முன்னாடி இப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து தியானம் பண்ண போறோம். தியானமா? இல்ல ஒரு ஆசனா கத்துக்க போறோம். ஆசனாவா? ஆமாங்க. ஏங்க இதுக்கு அதிர்ச்சியா வரீங்க? காலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஆசனாஸ்லாம் சொல்லி கொடுத்தா தெளிவாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக ஒரு யோகா குரு வந்து ஒரு ஆசனா சொல்லி கொடுக்க போறாரு. அவர் என்ன சொல்லி கொடுக்க போறாரு, அது ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கையிலே கிடைத்த செல்வமே இந்த நாளல்லவா. இன்று நாம் வேதாத்ரி மகரிஷி அவர்களால் வடிவமைக்கப்பட்ட எளிய முறை கண் பயிற்சியை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ 3வது நிலையில் இந்த பயிற்சிகளை செய்ய இருக்கிறோம். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன், வலது தொடையொட்டி கைகளை கொண்டு வருகிறோம். கண்களால் பெருவிரலை பார்க்கிறோம். இதே மாதிரி இடது பக்கம் நோக்கி கைகளை உயர்த்தணும். ஸ்டார்ட். up, down, up, down, up, down, up, down, up, down. நார்மல். மீண்டும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு தொடையிடையே நம்முடைய கைகளை கொண்டு வருகிறோம். மீண்டும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு 2 கால்களுக்கு இடையே நம்முடைய கைகளை கொண்டு வருகிறோம். இப்போ கைப்பயிற்சியுடைய 3வது நிலை, 4வது நிலை செய்திருக்கிறோம். முதல் 2 நிலை பார்க்கும் பொழுது ஒரு ப்ளஸ் சைன் மாதிரி இருந்ததுங்க. இப்பொழுது 3வது நிலையும் 4வது நிலையும் பார்க்கும் பொழுது ஒரு மல்டிப்ளிகேஷன் சைன் மாதிரி இருக்கு. இப்போ அடுத்த நிலை செய்ய இருக்கிறோம். வட்டமாக கைகளை கொண்டு வர வேண்டும். ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸில் ஒரு 5 முறை, பிறகு ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 5 முறை. கிளாக் வைஸில் செய்யும் பொழுது ஒரு பெரிய வட்டமாக, உடலை ஒட்டிய ஒரு வட்டமாக கைகளை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரும் பொழுது நம்முடைய 2 கண்களால் நம்முடைய கை பெருவிரலை நாம் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ ஒரு முறை செய்து காட்டுவாங்க. முதல்ல கிளாக் வைஸ், இடது பக்கமாக கைகளை உயர்த்தி வலது பக்கமாக கையை இறக்க வேண்டும். ஸ்டார்ட். 1. கண் பெருவிரலை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். 2. நிறுத்தாம சுத்தணும். 3. 4. 5. Opposite. Start. 1, 2, 3. மணிகண்டன் நிறுத்தி சுத்துறீங்க, நிறுத்தாம கண்டினியூஸா சுத்துங்க. 4, 5. நார்மல். இது கண் பயிற்சியினுடைய 5வது நிலை, 6வது நிலை. இப்போ அடுத்ததாக கண்களில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான குறைபாடு, ஷார்ட் சைட், லாங் சைட்னு சொல்லுவாங்க. இந்த 2 குறைபாடுகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் 7வது நிலை. இதற்கு மீண்டும் நம்முடைய கைகளை மடிக்க வேண்டும். மடித்து மூக்கினுடைய நுனியிலிருந்து ஒரு 3 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்முடைய கைகளை வைத்து கொள்ள வேண்டும். இப்போ கைகளை மடிச்சிடலாங்க.
மீண்டும் மூக்கை நோக்கி மடிக்கிறோம். மூக்கிலிருந்து ஒரு 3 இன்ச் டிஸ்டன்ஸில் கை இருக்கணும். கண்களால் ஓவியா கையை இன்னும் மடிக்கலாம்ப்பா. மூக்கிலிருந்து வெறும் 3 இன்ச் டிஸ்டன்ஸ். 3 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் கை இருக்கான்னு பாருங்கள். இன்னும் கிட்ட கொண்டு வரலாம். இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு வரலாம். யோகராஜ், நீங்களும் உங்களுடைய கையை இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக மடிக்கலாம். மூக்கிலிருந்து ஒரு 3 இன்ச் டிஸ்டன்ஸ். இப்போ கண்களால் 2 பெருவிரல்களையும் பார்க்குறோம். அவுட்டுன்னு சொல்லும் பொழுது கண்களால் பெருவிரலை பார்த்து கொண்டே கையை நேராக நீட்ட வேண்டும். மீண்டும் இன் என்று சொல்லும் பொழுது மீண்டும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு கையை மடித்து மூக்கிலிருந்து ஒரு 3 இன்ச் டிஸ்டன்ஸில் கையை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். இந்த மாதிரி ஒரு 5 முறை செய்ய வேண்டும். இப்போ கண்களால் பெருவிரலை பாருங்கள். ஸ்டார்ட், அவுட், பார்த்து கொண்டே கையை ஸ்ட்ரைட்டாக நீட்டுறோம். இன், ஸ்டார்டிங் பொசிஷன் கொண்டு வரோம். அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன். நார்மல். கண்ணில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறோம். அந்த தசைகளுக்கு மீண்டும் ஒரு சமநிலையை கொண்டு வர வேண்டும். கண்களில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறோம். அந்த தசைகளில் மீண்டும் ஒரு சமநிலையை உருவாக்க வேண்டும். அதனால் கண்களுக்கு சிறிது நேரம் ஓய்வு கொடுக்க இருக்கிறோம். இதற்கு ஐ பாமிங்னு சொல்லுவோங்க. முதலில் நம்முடைய இடது உள்ளங்கையை இடது கண் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். இடது உள்ளங்கை இடது கண் மேல வச்சுக்கலாங்க. விரல்கள் நெத்தி மீது குறுக்க இருக்க வேண்டும். அடுத்ததாக வலது உள்ளங்கையை வலது கண் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். வலது கையினுடைய 4 விரல் இடது கையினுடைய 4 விரலின் மீது இருக்க வேண்டும். 5 விரலும் ஒன்றாக சேர்ந்திருக்க வேண்டும். 2 முழங்கையும் ஒரு 45 டிகிரியில் இருக்க வேண்டும். நம்முடைய மூக்கை அழுத்தக்கூடாது. 2 சுண்டு விரல்களுக்கு இடையே மூக்கு தெளிவாக தெரியணுங்க. இந்த நிலையில் நம்முடைய 2 கண்களையும் மூடிக்கொள்கிறோம். நம்முடைய கையிலிருந்து கண்களுக்குள் இறங்கக்கூடிய சக்தியை மனதால் ஒரு சிறிது நேரம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இதை ஐ பாமிங்னு சொல்லுவோம். இந்த ஐ பாமிங்கை எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு நிமிடத்திற்கு, ஃபார் அ மினிட் இந்த ஐ பாமிங் நாம் செய்ய வேண்டும். 1 நிமிஷம் செய்துட்டாங்க. இப்போ 2 கைகளையும் மீண்டும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாங்க. கண் பயிற்சியை முடித்து விட்டோம். இப்பொழுது மீண்டும் சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம். சுகாசனத்துக்கு வந்துடலாம். நம்ம நாள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் தெளிவாக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆசனாஸ்லாம் இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணி பாருங்க. ரியல் லைஃப்ல உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஆமாம், எனக்கு மட்டுமா எல்லாருக்குமே தான், எல்லாருமே சேர்ந்து பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த வேலை இருக்கு. புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனிய வாய் என்று எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கோம். இணையவை என்று வித் மீ அனிதி என் வருவன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பத்தி எல்லாம் பேசி முடிச்சோம் இல்லையா? இப்போ அடுத்த வந்து நம்ம இலசை சுந்தரை சொல்றதுக்காக இலசை சுந்தரம் சார் வந்துட்டு இருக்காரு. கேட்கலாமா? ஓகே. ஏன் தெரியுமா அவரை கூப்பிட்டுருக்காங்க? நீங்க வந்து சும்மா கருத்து சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாத விஷயம்லாம் புரியாத விஷயம்லாம் வந்து தேவையில்லாத விஷயம்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க. இந்த இலசை சார் கூப்பிட்டதா அவர் தெளிவான காலையில நம்மளோட நாளை வந்து எப்படி சிந்திச்சு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சிந்தனைகள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு. என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இன்றைய சொல்லும் சுவையும் நிகழ்ச்சியில் நான் எடுத்துக்கொள்ள போகிற சொல் மன்னிப்பு. வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான ஒரு சொல். மன்னிப்போம் மறப்போம் என்று அறிஞர் அண்ணா அற்புதமாக சொல்லுவார். இந்த குணம் நம்மிடம் இல்லாமல் போனால் சண்டையும் சச்சரவுகளும் தான் வாழ்க்கையிலே மிஞ்சும். தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை. தவறை சுட்டிக்காட்டி அவர்களை உணர்த்துவது மிக மிக முக்கியம். மன்னிக்கிறவர்கள் தெய்வமாகிறார்கள், தண்டிக்கிறவர்கள் மிருகமாகிறார்கள் என்று சிந்தனையாளர் சொல்லுவார்கள். இந்த மன்னிப்பு என்பதை நடைமுறைப்படுத்தி பார்த்தால் அதிலிருந்து கிடைக்கிற இன்பம் மிகப்பெரிய இன்பம். இந்த மன்னித்தல் என்பது ஒரு வகை. நாம் அந்த நிலைக்கே இன்னும் வரவில்லை.
நாம் பழிக்கு பழி வாங்குவதில் தான் அதிகமாக பயிற்சி எடுத்திருக்கிறோம். நமக்கு ஒரு காரியம் செய்துவிட்டால் இதை எப்படி பழி வாங்குவது, இந்த எண்ணத்தை விட்டுவிட்டு அவரை மன்னித்து அதை அவர் உணரும் வகையில் செய்வது என்பது ஒரு தன்மை. அது வரைக்கும் அதிகமாக நாம் சிந்தித்தோம். அதுக்கு மேல் ஏதாவது இருக்கிறதா? இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். ரஷ்ய அறிஞராக இருந்த டால்ஸ்டாய் அவர்களுக்கும் நம்முடைய மகாத்மா காந்தியடிகளுக்கும் கடித தொடர்பு உண்டு. அப்போது அடிக்கடி அவர் ஒரு கருத்து எழுதுவார், இவர் ஒரு கருத்து எழுதுவார். 2 பேரும் கருத்துக்களை, 2 பெரிய அறிஞர்கள் கடிதங்கள் எழுதினால் எப்படி இருக்கும்? அதில் ஒரு கடிதத்தில் டால்ஸ்டாய் எழுதியிருந்தார், தனக்கு தீமை செய்தவர்களை மன்னிப்பது என்பது ஒரு பெரிய குணம், ஆனால் அதைவிடவும் கூடுதலான ஒரு சிந்தனை இருக்கிறது. அவர்களை மன்னித்தல் என்பது மட்டும் போதாது, தமக்கு ஒரு தீங்கு செய்த ஒருவர் அப்படி தீங்கு செய்ததற்காக நாணும்படியாக நாம் அவருக்கு ஒரு நன்மை செய்துவிட வேண்டும். எவ்வளோ பெரிய சிந்தனை பாருங்கள். நம்ம முதல்ல மன்னிக்கிறதே இல்லை, பிறகு எப்படி அவருக்கு ஒரு நன்மை செய்வது? நாம் அப்படி தீமை செய்து விட்டாலும் அவர் நமக்கு இப்படி ஒரு நன்மை செய்தாரே என்று நாணும்படியாக செய்துவிட்டால் அது எவ்வளோ பெரிய குணம் அப்படின்னு எழுதியிருந்தார். காந்தியடிகளுக்கு இதை படிச்சுட்டு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. ஏனென்றால் அதே சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா. மன்னிப்பு என்பது மாபெரும் குணம். மன்னிப்பையும் தாண்டி அவர்களுக்கு நான் ஒரு நன்மை செய்து அதை பார்த்து அவர்கள் நாணப்பட்டு இப்படி செய்து விட்டோமே என்று மனம் வருந்துகிற நிலை எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலை என்று இதை பாராட்டி அவர் கடிதம் எழுதியிருந்தார். அப்போது டால்ஸ்டாய் திரும்ப எழுதுகிறார், பாராட்டுக்கு நன்றி, ஆனால் கருத்து என்னுடையதல்ல, அந்த கருத்து உங்கள் நாட்டு கருத்து. உங்கள் நாட்டிலே வாழுகிற ஒரு பெரும் புலவர் எழுதிய ஒரு நூலை நான் ரஷ்ய மொழிபெயர்ப்பிலே படித்தேன். அதில் வருகிற ஒரு சிந்தனை தான் இது. அந்த நூலின் பெயர் திருக்குறள். அந்த நூலை எழுதியவர் திருவள்ளுவர். யாருக்கு சொல்கிறா? ரஷ்ய நாட்டு எழுத்தாளரான டால்ஸ்டாய் நம்முடைய காந்தியடிகளுக்கு சொல்லுகிறார். அதில் தான் இந்த திருக்குறள் வருகிறது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடுதல். இப்படிப்பட்ட சிந்தனை முகிழ்த்த இடம் உங்கள் புண்ணிய பூமி என்று டால்ஸ்டாய் அவர்கள் சொன்னபோது தான் காந்தியடிகளுக்கே திருக்குறள் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்ததாக சொல்வார்கள். ஆக இந்த மன்னிப்பு என்ற மனோபாவத்தை நாம் வாழ்க்கையில் கொண்டால்தான் நம்முடைய பிள்ளைகளை மன்னிக்க முடியும், மனைவியை மன்னிக்க முடியும், உறவினர்களை மன்னிக்க முடியும். மன்னிப்பு என்பதன் மூலம் அதிலிருந்து அடுத்த அன்பினாலே ஒரு கோட்டை கட்ட முடியும். வெறி, பழிவாங்குதல், பொறாமை இவைகளிலிருந்து மீள்வதற்கு ஒரே ஒரு அடிப்படை மருந்து இந்த மன்னித்தல் என்பதுதான். இயேசுபிரானை சிலுவையிலே அறைகிறார்கள். அறைகின்றபோது அவர் சொல்கிறார், பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களே மன்னியும். தான் சிலுவையில் அறையப்பட்ட அந்த காலகட்டத்தில் கூட இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னியும் என்று கேட்ட அந்த மகத்தான அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மனோபாவம் வந்துவிட்டால் அந்த தவறு செய்தவர்களே தங்களை திருத்திக் கொள்கிற வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மன்னியுங்கள். ஒரு சம்பவம் பாருங்கள், மனிதர்கள் இப்படி மன்னிக்கிறது கூட மட்டும் இல்லை, அந்த உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு நாள் திரைப்படம் அடங்குறதுக்கு நான் திரைப்படம் பார்க்கலான்னு போகிறேன். அந்த வரிசையில் முதல் இடம் எனக்கு. இடைவேளை விட்டாங்க, எல்லாரும் எந்திரிச்சு போகிறாங்க, நான் போகலை, உட்காந்துட்டேன்.
அப்போது கடைசியாக வந்து ஒருத்தர் காலில் நழுக்குன்னு மிதிச்சிட்டார். மிதித்த உடனே மன்னிச்சிருங்க சொல்லணும்ல, சொல்லவே இல்லை. இல்லை நல்ல தமிழில் சாரி சார் சொல்லியிருக்கலாம், அதுவும் சொல்லலை, பேசாமல் போயிட்டார். இப்படி ஒரு மனுஷனாக நான் மனசில் கமெண்ட்டிட்டு உட்காந்துருக்கேன். படம் போகிறதுக்கு முந்தி கொஞ்ச நேரத்துக்கு முந்தி விறுவிறுன்னு வந்து என் தோள்பட்டையை தட்டினார். என்னன்னு, உங்கள் காலை தான் நான் மிதிச்சுட்டு போடணும் அப்படின்னார். பரவாயில்ல, இப்போவாது மன்னிப்பு கேட்குற மனோபாவத்துக்கு வந்துட்டான்னு சொல்லி, ஆமாம் ஆமாம் என் காலை தான் மிதிச்சுட்டு போனீங்க என்ன. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்படின்னா நான் இருந்த வரிசை இதுதான் உள்ளே போயிட்டார். மன்னிப்பு கேட்கல, அவர் இருந்த வரிசையை அடையாளம் வைக்க என்னை மிதிச்சுட்டு போகிறாருன்னா இந்த மனோபாவம் மனிதரை எப்படி வாழ வைக்கும்? எனவே தான் மன்னித்து வாழ்வோம், மறப்போம், மன்னிப்போம். ஸோ ஆனந்த், எப்படி இருந்துச்சு இந்த பகுதி? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? அதே நான் எப்போ பார்த்தாலும் என்னோட கருத்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். எல்லாருக்குமே வந்து ஆக்சுவலாக ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கும். சுவாரஸ்யமாக இருக்கும் அதெல்லாம் கூட செகண்ட். இதெல்லாம் வந்து தேவைப்படுற விஷயங்கள், அது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, இப்போ ஏதாவது தேவையான விஷயம் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் எதாவது இருக்கா? அஃப்கோர்ஸ் நம்ம ஷோவில் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இப்போ அடுத்த வந்து சித்தா பற்றி பேசுறதுக்காக, சித்த மருத்துவம் பற்றி பேசுறதுக்காக சித்த மருத்துவர் அருண் வந்துட்டே இருக்காரு. கிரேட். அருண் என்ன சொல்கிறாரு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சித்த மருத்துவ பகுதியில் இன்னைக்கு திரிக்கடுகு, அதாவது சுக்கு மிளகு திப்ளி, இது மூணுத்தையும் திரிக்கடுகுன்னு சொல்லுவாங்க. அதில் முதன்மையானதான சுக்கு, அதை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இஞ்ச காய வச்சாதான் சுக்கு, அதுவே நமக்கு தெரியுமான்னு தெரியல. அதனுடைய விஷயத்தை ஆழமாக பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். சுக்குடைய தனித்துவத்தை எனக்கு எடுத்து சொல்லுங்க. நிறைய பேருக்கு சுக்குன்னா என்னன்னு தெரியல, அது ஒரு தனிப்பொருள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இல்லையா? இஞ்சியை உலர வச்சு கிடப்பது தான் சுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி திரிகடுகளை முதன்மையான சரக்கு. சித்த மருந்துகள் எல்லாவற்றிலையுமே முதன்மையாக இருக்கக்கூடிய சரக்கு வந்து சுக்காக இருக்கும். அதாவது மருந்தோட செயல்திறனை ஊக்குவிக்கக்கூடிய அளவில் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி எல்லா மருந்து பொருட்களையுமே சுக்கு சேரும். முக்கியமாக திரிகடுகே சேரும். சுக்கு மிளகு திப்பிலி மூணையும் திரிகடுகுன்னு சொல்கிறோம். அதில் சுக்கு எல்லா மருந்துகள்லையுமே சேர்ந்துருக்கும். அந்த மருந்தோட வீரியத்தை கூட்டுற அளவில் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி செரிமானத்துக்கு உதவுறது, புளிச்ச ஏப்பம், வாய்வு, மயக்கம், பித்தம் போன்ற எல்லா குணங்களையும் அழிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த சுக்குக்கும் இஞ்சிக்கும் உண்டு. இஞ்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே போது இந்த இஞ்சி இடுப்பழகா அந்த பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அது என்ன இஞ்சிக்கும் இடுப்புக்கும் என்ன சம்பந்தம்? இஞ்சியை வந்து மருத்துவ பயனில் அந்த இடுப்போட தொடர்பு படுத்தலாம் நம்ம. அதாவது பெருவயிறுன்னு சொல்லுவோம் நம்ம சித்த வைத்தியத்தில். வயிறு மட்டும் பெருசாக இருக்கும், அசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பெருவயிறு மருத்துவத்துக்கு இஞ்சி சாறை குடிக்கிற வழக்கம் இருக்குது. இஞ்சி சாறை வந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 30 மில்லி அளவு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா அந்த 30 மில்லியா 60 மில்லி, 90 மில்லி, 120 மில்லி, 150 மில்லின்னு ஒரு 180 மில்லி வரைக்கும் குடிக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னா இஞ்சிச்சாறு வந்து ஒரு 15 நாட்களுக்கு ஒருக்கா இஞ்சிச்சாறு வந்து குடிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தோல் சீவிய இஞ்சிச்சாரை சுரசம் பண்ணி குடிக்கணும். சுரசம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இஞ்சிச்சாறு அப்படியே பச்சையாக குடிக்காமல் ஒரு சூடான கரண்டிலேயோ ஒரு சூடான மண் பாத்திரத்துலையோ அந்த சாரை ஊற்றினோன்னா சுறுசுறுன்னு பொங்கி நுர மாதிரி வரும். இப்போ அதை தெளிவு மட்டும் எடுத்துக்கணும். கீழே சுண்ணாம்பு போல படிவாக இருக்கும், அதை விட்டுறணும். அந்த சுரசத்தை ஒரு அரை எலுமிச்சை பிழிஞ்சு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி, சுவை வேணும்னு அப்படின்னா கொஞ்சம் தேன் கலந்து அதை ரெகுலராக ஒரு 15 நாளுக்கு ஒருக்கா எடுத்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அதாவது சிலருக்கு பசி இல்லாமல் இருக்கும், அஜீர்ணம் இருக்கும், புளிச்ச ஏப்பம் இருக்கும், ஒரு மாதிரி வயிறு உப்புசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த இஞ்சி வந்து மருந்தாக வந்து சாறு எடுக்கும் போது கவனமா அதோட மேல இருக்க அந்த நுரையை மட்டும் எடுத்துக்கணும்ன்றீங்க. அடியில இருக்க சுண்ணாம்பு மாதிரி தெளிவை மட்டும் எடுத்துக்கணும். அந்த சுண்ணாம்பு அது வந்து கெடுதல். அதனால அதை வடிகட்டிக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ். அது சுரசம்னு பேர். தேரையர் அப்படின்னு ஒரு சித்தர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் காயகற்பம், அதாவது உடம்பை கல் போலாக்குதல், நீண்ட காலம் வாழக்கூடிய யுக்தியா எதை சொல்கிறாருன்னா இஞ்சியை தான் சொல்கிறாரு. இஞ்சியை கீத்தா நறுக்கிக்கிட்டு தேனில் ஊற போட்டு தினம் காலையில் அந்த தேனில் ஊறின இஞ்சியை சாப்பிட்டு வந்தாலே நிறைய திரை இல்லாமல் வாழ முடியும். நான் அப்படி தான் வாழ்ந்தேன் அப்படின்னு அவர் மருத்துவ குறிப்பில் சொல்லும்போது சொல்கிறார். இது எல்லாரும் ஈஸியாக ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட் தான். இஞ்சியை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக்கிட்டு தேனில் ஊற போட்டு நைட்டே ஊற போட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் அந்த தேனில் ஊறிய இஞ்சியை வந்து எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு பாடல் கேள்விப்பட்டிருக்கலாம், காலையில் இஞ்சி, கடும்புகள் சுக்கு, மாலையில் கடுக்காய். இது மூணையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க நபர் வந்து வயதானவராக இருந்தால் கூட, அதாவது கோலை ஊன்றி நடக்கக்கூடிய வயதானவராக இருந்தால் கூட அந்த கோலை தூக்கி போட்டு நடக்கக்கூடிய தெம்பை பெறுவார் அப்படின்னு பாடல்கள் எல்லாம் கூட இருக்கும். 1ஆம் வகுப்பு பாடல்களில் கூட இருக்கும் இந்த பாடல். இப்போ வந்து இஞ்சியை வந்து என்னென்னா ரொம்ப டீல வந்து இஞ்சி போட்டு குடிக்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் போடும் போது இதில் வந்து இஞ்சி இருக்குது, புதினா இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க. டீக்கும் இஞ்சிக்கும் வந்து அந்த காம்பினேஷனில் உண்மையிலே வந்து அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய வார்த்தைகள் இப்போ சொல்கிறதுனால அதுக்கெல்லாம் உண்மையிலேயே அர்த்தம் இருக்கா? டீ கூட இஞ்சி வந்து சேர்றது நல்ல விஷயமா? சேர்க்கலாம். அதாவது டீயினுடைய துர்க்குணத்தை
அதாவது பித்தம் அதிகமாகும் டீ குடிக்கும் போது இல்லையா. இது பித்த சமனியாக வந்து செயல்படுது. அப்போ டீயும் இஞ்சியும் சேர்த்துக்கும் சுவையும் நல்லா இருக்கும் போது அதனுடைய குணமும் கிடைக்கும். பொதுவாக டீயை வந்து டீயில் நற்பலன் இருக்குன்னு பேப்பர்லலாம் வரும். டீ குடித்தா நல்லது, காஃபி குடித்தா நல்லது அப்படின்னு வருது இல்லையா. அவங்க சொல்கிறது எல்லாமே பால் இல்லாத டீ, பால் இல்லாத காஃபி, சுகர் இல்லாத டீ, சுகர் இல்லாத காஃபி தான். அந்த டீனா டீயோட எக்ஸ்ட்ராக்ட், நம்ம க்ரீன் டீ சொல்கிறோம் அந்த மாதிரி. இல்லைன்னா அந்த டீயை உலர்ந்த தேயிலையாக இருந்தால் கூட அதை கொதிக்க வச்சு எடுத்த தண்ணி கிட்டத்தட்ட அது ஒரு கஷாயம் மாதிரி தான். அதற்கு தான் அந்த மருத்துவ குணங்கள் எல்லாமே இருக்கும். டீ குடிக்கிறவங்களாம் அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் நல்லது தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு 10 டீ 15 டீ குடிக்கிற அந்த பிரச்சனை எல்லாமே இந்த இஞ்சி சாறு குடிக்கிறது மூலம் நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். வயிற்று சம்மந்தப்பட்ட பிணிகள் எதுவுமே வராது. இன்னும் சுக்கு நிறைய விதங்களில் பயன்படுத்த முடியும். ஒரு தலைவலி வந்ததுன்னா சுக்கு அரைச்சி பத்து போடலாம். அதனால் இந்த தலைவலி வந்து சரியாகும். மேல் மூச்சு வாங்க, சில படியில் ஏறும்போது மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க. நடக்கும் போதே சிலருக்கு மூச்சு வாங்க, இந்த தொப்பையெல்லாம் இருக்கிறதுனால. இப்போ அவங்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணலான்னா, சுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள், ஒரு கற்கண்டு, இளநீர், இந்த ரேஷியோவில் 1 மாதம் தொடர்ந்து அருந்தினாங்கன்னா அந்த மேல் மூச்சு வாங்குறது வந்து குறையும். சுக்கை வந்து நம்ம தெரிஞ்சு பயன்படுத்தணும். இஞ்சி சுக்கு ரெண்டுமே வந்து அதனுடைய அளவு தெரிஞ்சு அதை வந்து சரியாக பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய வயிற்று புண்ணு, வயிற்று சம்மந்தப்பட்ட நோய், நமக்கு வந்து நல்ல தொப்பை வச்சிருக்கு, ஒபிசிட்டி இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து இந்த இஞ்சும் சுக்கும் வந்து எவ்வளோ தூரம் முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் இல்லைன்னா வந்து மார்னிங்கில் வந்து இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வச்சு ஆரம்பிக்கிறது ஒரு டேக்கு பெஸ்ட்டான திங்காக தான் இருக்கும் இல்லையா. கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன வந்துட்டே இருக்கு நம்மளோட ஷோவில். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனிய வை என்று